ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த முருகனின் உருவத்தை நீ தொட்டாலே போதும். நாளைக்கு கண்டிப்பா நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கை மாறி நீ விரும்பியது போலவே உன் வாழ்க்கை எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமீன் செல்லமே. நீ விரும்பிய வாழ்க்கையை, நீ ஆசைப்பட்டு வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை தான் நான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எப்போதும் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருந்தால் மட்டும் போதும். முடிவுகளை சரியாக எடுத்துட்டு செயல்களையும் சிறப்பாக செஞ்சிட்டினா அதுக்கப்புறம் நீ நினச்சது எப்படி நடக்காமல் போகும்? நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ விரும்பிய விதத்தில் மாற்றித்தரதான் உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன். எப்போதும் மனுஷன் தப்பே செய்யாமல் எதையும் கற்றுக்க முடியாது. எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, முதல்ல செய்யும் போது கொஞ்சம் முன்ன பின்ன தப்பும் தவறுகளும் நடக்க தானே செய்யும். நல்ல முடிவுகள், நல்ல செயல்கள் அனுபவத்தில் இருந்து தான் பிறக்குது. அனுபவம் தவறான முடிவுகள்ல இருந்தும் தவறான செயல்கள் இருந்து தான் கிடைக்குது. அதாவது ஒரு விஷயத்தை நீ தப்பாக செய்யும்போது, அது வேலையாக கூட இருந்தாலும் சரி, அந்த வேலையை நீ தப்பாக செய்யும்போது அதுக்கப்புறம் ஐயோ இது தப்பாக இருக்குது, அப்போ அடுத்த முறை இப்படி செய்யக்கூடாதுன்னு தானே தவறான விஷயங்களிலிருந்து நீ சரியான விஷயத்தை கற்றுக்கிற. முடிவுகள் கூட அப்படிதான். ஒரு முடிவு எடுத்துட்டு அது தப்பான பிரதிபலனை கொடுக்கும்போது ஓ இப்படி முடிவு எடுக்கக்கூடாதான்ற தெளிவும் புரிதலும் உனக்கு அனுபவமாக கிடைக்குது. இதுதானே வாழ்க்கை. அப்புறம் ஏன் தப்பு நடந்துருச்சுன்னு நினச்சி கவலைப்படுற, இல்லாட்டி தப்பு நடந்துருமோன்னு நினச்சி பயப்படுற? எப்போதும் தவறுகளை பற்றி யோசித்து கவலைப்படாமல் துணிஞ்சு தைரியமாக உனக்கான விஷயங்களை செஞ்சு நீ முன்னேறி போய்கிட்டே இரு. தப்பு நடந்துச்சுன்னா அதை உனக்கான பாடமாக கற்றுக்கோ என் செல்லமே. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் நீயாக சரியாக இரு. யாருக்கும் உன்னை பற்றி எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க நீ விளக்கம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. உன்னை புரிஞ்சுக்காதவங்க நீ என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. உன்னை நம்பாத மனிதர்களுக்காக நீ ஏன் கஷ்டப்படுற? யார் எப்படி இருந்தாலும் நீயாக இருந்துட்டு போ. நீ என்ன சொன்னாலும் இந்த உலகம் அதில் குறை கண்டுபிடிச்சி உன்னை குற்றம் சொல்ல தான் போகிறாங்க. அடுத்தவங்க கருத்துக்களுக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொள்ளாமல் நீ சரியாக ஒழுக்கமாக வாழ்வதே இங்கே புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் இங்கே யாருமே முழுமையானவர்கள் கிடையாது. நீயும் சரி, உன் சொந்த பந்த உறவுகள்னு எல்லாருமே சரி, எல்லாருக்குள்ளும் சில தப்பும் தவறுகளும் இருக்க தான் செய்யும். நீ நிம்மதியாக வாழ்க்கையை வாழணும்னு நினச்சினா நீ யாராக இருக்கியோ என்ன செய்யறியோ அதை அப்படியே ஏற்றுக்கோ. அதே போல் மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து பழகிக்கோ என் செல்லமே. எப்போவுமே எல்லாருக்கிட்டையுமே நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களை விட நான் தான் சிறந்தவன் சொல்லிக்கிட்டே இருக்காம முடிஞ்ச அளவுக்கு பணிவோடும் பொறுமையோடும் பவ்யத்தோடும் நடந்துக்கோ. ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கும்போது எந்த புத்திசாலித்தனம் அறிவு எதுவுமே தெரியாமல் தான் பிறந்தீங்க. உலகத்தை விட்டு போகும்போதும் எதையும் எடுத்துக்கிட்டு போகிறதில்ல. இருக்கும்போது கிடைக்கிற இந்த அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் காசு பணம் செல்வத்தையும் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகலாமே தவிர நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு போட்டி போடவோ, சண்டை போடவோ, ஈகோ கொள்ளவோ, ஆணவம் கொள்ளவோ, அகந்தை கொள்ளவோ வேண்டாமே செல்லமே. எப்போதுமே எல்லாரும் உன்னை ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாரும் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு யாரையும் வற்புறுத்தாதே. பேசுகிறவங்க பேசட்டும், உன்னை பற்றி நினைக்கிறவங்க நினைக்கட்டும், நினைக்காதவங்க அப்படியே போகட்டும்னு அமைதியாக இருந்துடு. நீ இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றதை அவர்களே உணர்ந்து கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க. உன்னுடைய நிம்மதியையும் சுயமரியாதையும் சிதைக்கும் எந்த உறவுகளும் உனக்கு வேண்டாம். நீ நிம்மதியாக இருக்கணும்னா தனிமை எவ்வளவோ மேலானதுன்றதை புரிஞ்சுக்கோ. தனிமையை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கை நிம்மதியாக வாழ தயாராகு. இந்த உலகத்தில் தனியாக பறப்பது கஷ்டம்தான். ஏன்னா தனியாக பறக்கிற பறவைக்கு தான் வானத்துடைய முழு அளவும் உயரமும் தெரியும். நம்ம கீழே இருந்து எவ்வளோ உயரத்தில் பறக்கிறோன்றது தெரிஞ்சுதான் பறவைகள் காற்றை தள்ளிக்கிட்டு தனியாக பறக்குது. கூட்டத்தோடு நிறைய பறவைகள் பறக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஓரளவுக்கு காற்றை பின்னுக்கு தள்ளும்போது பறக்கிறது சுலபமாக இருக்கும். முன்னால் முதல்ல போகிற பறவை கஷ்டப்பட்டு காற்றை தள்ளும், பின்னால் இருக்க பறவைகள் சுலபமாக அதை பின்தொடர்ந்து போயிடும். ஆனால் வாழ்க்கையில் நீ தனியாக பறக்கும்போது எல்லாத்தையும் நீதானே சமாளிக்க வேண்டி வரும்.
அதுக்காகலாம் கலங்காத. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட சவால்னு வாழ்க்கையை தைரியமாக தனியாகவும் வாழ தயாராகு. எத்தனை கோடி நீ சம்பாதிச்சாலும் மனசுக்குள்ள நிம்மதி இல்லாட்டி அந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாததா போயிடும். கோடி கோடியாக சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, மனசில் நிம்மதி இருக்கிறது தான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டு உண்மையான ராஜ வாழ்க்கை வாழ தயாராகு. உன் வாழ்க்கை நீ ஆசைப்படுறதையெல்லாம் உனக்கு கொடுப்பது கிடையாது. அதுக்கு காரணம் உனக்கு தகுதி இல்லை என்பதால் கிடையாது, நீ அதைவிட மேலான ஒன்றுக்கு தகுதியான பிள்ளைங்கிறதால தான் இப்போதைக்கு நீ கேட்குறத நான் கொடுக்காம இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ வைப்பேன். எதையும் அதிகமாக நீ திட்டம் போட்டு செய்ய வேண்டாம். உன் வாழ்க்கை உனக்காக பல திட்டங்களை வச்சிருக்கு என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை போட்ட திட்டப்படி உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. மிக மிக அழகான தருணங்களில் நீ சற்றும் திட்டமிடப்படாத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீருங்கிறத நீ உறுதியாக நம்பு. வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை மட்டும் நீ பெருசாக பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களும் நீ விரும்பிய வகையில் நடக்க தான் போகுது. வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போதும் கவலைகளை கொடுக்கும் போதும் பயப்படாதே, வருத்தப்படாதே. உனக்கு கிடைக்கிற வலியும் வேதனைகளும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இந்த உலகத்தில் மனுஷன் கஷ்டப்படும் போது தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறான். சில பேர் ஞானிகளாக அறிவாளிகளாக மாறுறாங்க, சில பேர் கஷ்டத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அமைதியானவங்களாக மாறுறாங்க, சில பேர் கஷ்டத்தை பார்த்து முரட்டுத்தனமானவர்களாக மாறுறாங்க. வலிகளும் வேதனைகளும் மனிதர்களை ஒவ்வொரு விதமாக மாற்றி அமைக்குது. நீ எப்போதும் நல்ல பிள்ளையா, அறிவாளியா, அப்பாவியா, அமைதியான பிள்ளையாக மாறிடணும் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதை விட உன் சொந்த மனசே உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்துதுன்றத நீ எப்போ புரிஞ்சுக்க போகிற? அடுத்தவங்க உனக்கு கொடுக்குற கஷ்டத்தையும் அடுத்தவங்க உன்னை பற்றி சொல்கிறதையும் கூட நீ கவனிக்காமல் கடந்து வந்துடுற. ஆனால் உன் மனசு சொல்கிற விஷயங்களையும் உன் மனசு ஞாபகப்படுத்தும் விஷயங்களையும் உன்னால் ஏன் கடந்து வர முடியலை? மனசுனா 1000 விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தும், 1000 விஷயங்களை உனக்குள்ள கவலையை கொடுக்கும். ஆனால் நீ ஏன் எல்லாத்தையும் யோசித்து மன வருத்தப்படுகிறாய்? சரி செய்ய முடிஞ்ச விஷயங்களை பற்றி யோசி. நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் மாற்ற முடியாத விஷயங்களையும் சரி செய்ய முடியாத விஷயங்களையும் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத இப்படிப்பட்ட விஷயங்களை யோசிச்சு நீ வருத்தப்படாதே, மன அழுத்தம் கொள்ளாதே. சரி செய்ய முடிஞ்சதை யோசிச்சினா சரி செய்யலாம், முடியாத விஷயத்தை யோசித்து எதுக்காக கவலைப்படணும்? உன் கொள்கையில் நீ உறுதியாக இருக்கும்போது, வாழ்க்கை இப்படி தான் வாழணுங்கிறதுல நீ உறுதியாக இருக்கும்போது உன்னை வெறுப்பவர்களின் எண்ணிக்கை கூடத்தான் செய்யும். அவன் பார் எவ்வளோ சுயநலமாக வாழ்கிறான், அவன் பார் அப்படி வாழ்கிறான் இப்படி வாழ்கிறான்னு சும்மாவே உன்னை பார்த்து பொறாமப்பட்டு இந்த உலகம் எதையாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் நீ மன உறுதியோடு இருக்கும் பட்சத்தில் யாராலும் உன்னை அசைக்க முடியாது. அடுத்தவங்க சொல்கிற போட்டி பொறாமையான வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் காதில் வாங்கிக்காம நீ மன உறுதியோட வாழ்க்கையை ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருந்தீனா அதுவே மற்றவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அல்லவா? நீ இருட்டில் இருக்கும்போது ஒரு விளக்காக உனக்கு வந்து விளக்கை ஏற்றினவங்கள, உனக்கு உதவி செஞ்சவங்கள, உனக்கு வழி காட்டினவங்கள நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம். நீ கஷ்டப்படும் போதோ கவலையாக இருக்கும்போதோ உனக்கு ஆறுதல் செஞ்சவங்களையும் உனக்கு ஆதரவாக வந்து நின்றவங்களையும் நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம். அவங்க உன்னை திருத்துறதுக்காகவோ மாற்றுறதுக்காகவோ வரல, ஆனால் உனக்கு துணையாக நிற்க வந்தாங்க பத்தியா? அந்த நன்றி உணர்வு எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். தங்கள் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாத சில மனிதர்கள் தான் செஞ்ச தவறுக்கும் அவங்க வாழ்க்கையில் நடந்த கெட்டதுக்கும் நீ தான் காரணங்கிறது மாதிரி உன் மேலே பழி போடுவாங்க. அப்படி யாராவது நீ செய்யாத தவறை உன் மீது பழியாக போடும்போது நீ அமைதியாக அவர்களை விட்டு விலகி நின்றுடு. சரி, ஒரு முறை அவங்க சொல்கிறாங்களேன்னு பழியை ஏற்றுக்கிட்டினா அப்புறம் அவங்க செய்கிற எல்லா தப்புக்கும் உன் மேலேயே பழி போட ஆரம்பிச்சிருவாங்க என் செல்லமே. முன்னெல்லாம் மனிதர்கள் நெருக்கமாக இருந்தீங்க, மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட பாசத்தோட நிறைய பேசிக்கிட்டு இருந்தீங்க, நிறைய நேரம் இருந்துச்சு, ஆனால் வருமானம் கம்மியாக இருந்துச்சு. இப்போதெல்லாம் மனிதர்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்குது, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட முகத்தை பார்த்து பேசிக்க மாட்டீங்க. பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் யார் இருக்காங்க, என்ன விசேஷம் என்ன விஷயம்னு
எதையுமே தெரிஞ்சுக்காம 24 மணி நேரமும் வேலை பொழுதுபோக்குன்னு கண்டதுலேயும் கவனம் செலுத்துறீங்களே தவிர பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவர்கள கூட நீங்கள் ஏன் இவ்வளவு தூரமாக இருக்கணும்? பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க, பக்கத்தில் யார் இருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா உனக்கு 1000 உறவுகள் இருந்தாலும் அவசரத்துக்கு உதவி செய்ய பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வருவாங்க. அதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களையும் அண்டை வீட்டாரையும் நட்புகளாக உறவுகளாக பழக்கி வச்சுக்கோ. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவங்க தான் உனக்காக வந்து நிற்பாங்கன்றத நீ மறந்துட வேண்டாம். கர்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நீ நல்லது செஞ்சினா அதை உனக்கு நல்ல கர்மாவாக கொண்டு வந்து சேர்க்கும். தப்பு செஞ்சினா அதை உனக்கான கர்ம பலனாக தண்டனையாக கொண்டு வந்து சேர்க்கும். எந்த நேரத்தில் எந்த மனிதர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேச கற்றுக்கோ என் செல்லமே. சில நேரங்களில் சில மனிதர்கள் உன் மனசை காயப்படுத்தும் விதமாக பேசும்போது நீ அமைதியாக போகணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுன்றதை நீ கற்றுக்கோ. இந்த உலகத்தில் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஆனால் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக பணம் தேவை. பணங்கிறது ஒரு மனுஷனுக்கு மூச்சு விடுவதற்கு அவசியம் போல உயிர் வாழ்வதற்கும் அவசியமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. பணம் இல்லாமல் இப்போலாம் எதையுமே செய்ய முடியாதுன்ற சூழ்நிலை தானே இருக்குது. அதனால் உனக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிறதுல நீ உறுதியாக இரு. யாரையும் நம்பாமல் என்னை நம்புனினா உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு தருவேன். யாரை நம்புகிறோங்கிறதுல நீ கவனமாக இரு. சில நேரங்களில் ஆடுகள் கூட ஓநாய்களாக மாறலாம். ஓநாய்கள் ஆட்டு தோள்களை போர்த்திக்கிட்டு எப்போ உன்னை அடித்து சாப்பிட்லான்னு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். அதனால நல்லவங்க போர்வையில் இருக்க கெட்டவங்களையும் கெட்டவங்களை போல வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நல்லவங்களையும் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு நல்லவங்களை உன் கூட வச்சுக்கோ. மெதுவான முன்னேற்றம் என்பது சும்மா உட்கார்ந்துருக்கிறத விட மேலான விஷயம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறு. கடைசியில் அது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். எப்போதும் நேர்மறையாகவே நீ இருக்கணும் என் செல்லமே.